கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாகவே உரைத்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. இந்த ஓமைகள் என்பது இயேசு மட்டும் பயன்படுத்தவில்லை, மாறாக நீங்களும் குழந்தைகளுமே பயன்படுத்துகின்றார்கள். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தை நான் ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன் என்று கூறுகின்றது. எவ்வளவு பெரியது என்று கேட்டால் யானை அளவுக்கு பெரியது என்று கூறும். இதுவும் ஒரு ஓமை வாயில். நான் ஒரு குழந்தையை பார்த்தேன், மிக அழகான குழந்தை என்று கூறுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அழகு என்றால் தூதர்களைப் போல அழகாக இருந்தால் என்று நாம் கூறுவோம். ஆக இதுவும் ஒரு ஓமை. இயேசுவும் இவ்வாறு தான் விண்ணரசை ஒரு ஓமை வாயிலாக சொல்கின்றார். விண்ணரசு எப்படிப்பட்டதாக இருக்கும், கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு கடுகு விதையைப் போல, ஒரு புளிப்பு மாவை போல, மாவில் சேர்க்கப்படுகின்ற இந்த ஈஸ்டை போல இருக்கும் என்று கூறுகின்றார். ஆக எதற்காக ஓமை வாயிலாக பேசுகின்றார் என்றால், ஓமை என்பது படிப்பறிவில்லாத சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஆக கடவுளுடைய வார்த்தை என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும், எல்லோர் மனதிலும் ஆழமாக அது பதிய வேண்டும். ஆக அவ்வாறு பதியும் பொழுதுதான் எல்லோரும் கடவுளுக்குட்பட்ட மக்களாக மாற முடியும் என்பதற்காக இவர் எல்லா இடத்திலும் ஓமை வாயிலாகவே பேசுகின்றார். இந்த ஓமையில் விண்ணரசு என்பதும் கடவுள் என்பதும் கடவுளை பற்றிய செயல்களும் ஆற்றல்களும் எவ்வாறு என்று ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு கடுகு விதையை நமக்கு கூறுகின்றார். ஒரு எடுத்துக்காட்டாக, இந்த கடுகு விதை என்பது பார்ப்பதற்கு சிறியதாக இருக்கும், ஆனால் அதை மண்ணில் விதைக்கின்ற பொழுது அது வளர்கின்ற பொழுது வேகமாகவும் ஆழமாகவும் பெரிய மரமாக வளர்கின்றது. அடர்த்தியான மரமாக அது வளர்கின்றது. ஆக இந்த அடர்த்தியிலே பறவைகள் எல்லாம் வந்து தங்குகின்ற அளவுக்கு பெரிய மரமாக ஆகின்றது என்று கூறுகின்றார். ஆக இன்று இறைவார்த்தை என்பது நம்மிலும் அவ்வாறு தான் வளர்கின்றது. சில சமயம் நாம் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இறை வார்த்தையானது ஒரு மனிதனையே மாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். புனித அகஸ்தினாரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தை எடுத்து படி என்று அவருடைய மனதில் தோன்றுகின்றது. விவிலியத்தை படிக்கின்றார், தம்முடைய வாழ்க்கையே முழுமையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இன்றைய நாம் நினைவாக கொண்டாடுகின்ற புனித அல்ஃபோன்சா வாழ்க்கையில் பாருங்கள். அவர் சிறு வயதிலே நான் கடவுளுக்காக வாழ வேண்டும், என்னையே அர்ப்பணிக்க வேண்டும், ஒரு புனிதராக நான் மாற வேண்டும் என்ற ஒரு சிறிய ஆசை இன்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு பெரிய புனிதர்களாக மாறுகின்றார். ஆக இந்த சிறிய ஒரு விதையாக இருக்கின்ற சிறிய ஆசைதான் அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு துன்பங்களையும் தாங்கி கொண்டு நான் கடவுளுக்காக துன்பங்களை எல்லாம் மாற்றுவேன், கடவுளுக்காக வாழுவேன் என்று எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது இன்று புனிதராக வாழ்கின்றார். இன்று நாம் யோசிப்பது என்னவென்றால், இறைவார்த்தை என்பது என்னில் செயல்படுகின்ற பொழுது நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் பிறருக்கும் இந்த இறைவார்த்தையை நான் எடுத்துச் செல்கின்றேனா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய செயலாக இருக்கின்றது. இந்த இறைவார்த்தையும் இந்த கடவுள் பற்றிய செய்திகளும் நம்மிடம் இல்லை என்றால் எவ்வாறு இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இஸ்ரேல் மக்கள் ஆனவர்கள் கடவுளை பார்க்கின்றார்கள், கடவுளுடைய கைவனத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்குட்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை வழிநடத்துகின்ற மோசையானவர் நான் கடவுளோடு உரையாட வேண்டும் என்பதற்காக சில நாட்கள் அவர்கள் கடவுளோடு பேசுவதற்காக மலை மீது ஏறி செல்கின்றார். ஆக இந்த மோசே இல்லாத நாட்களில், இவரை வழிகாட்டுவதற்கு இல்லாத நேரங்களில் இவர்களுடைய மனமானது மாறிப்போகின்றது. இவர்கள் பிற தெய்வமான ஒரு பொன்னால் ஆன கண்ணுக்குட்டியை செய்து இவர்தான் தெய்வம் என்று மாறுகின்றார்கள். இது எதை குறிக்கின்றது என்றால், இவ்வளவு நாட்கள் கடவுள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று கடவுளுடைய ஆற்றலெல்லாம் உணர்ந்து கொண்டிருந்த மக்கள் அவர்களுடைய மனமானது செல்வங்கள் மீது திரும்புகின்றது, மற்ற உலகத்துவத்தின் மீது திரும்புகின்றது. ஆக கடவுளை கண்டு கொள்ளாமலும் கடவுளை பற்றி யோசிக்காத மக்களாக மாறுகின்றார்கள். ஆக அவருடைய வாழ்க்கை என்பது தீமையிலே செல்ல ஆரம்பிக்கின்றது. இதே போலதான் இன்று கடவுள் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றாலும், கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் செயல்படாமல் இருக்கின்றது என்றாலும், நம்முடைய வாழ்க்கை என்பது தீமையை நோக்கி செல்கின்றது. இதை இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் இறைவார்த்தையை பதிக்கின்றோமா? கடவுள் பயத்தை, தெய்வ பயத்தை நாம் விதைக்கின்றோமா? இவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது அடர்த்தியான ஒரு மரங்களைப் போல வளமானதாகவும் கடவுளுடைய அருளால் கடவுளுடைய
செயல்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் புனிதமாகவும் இருக்கின்றது. ஆகவே இன்று நாம் எந்தளவுக்கு கடவுளுடைய ஆற்றலையும் கடவுளுடைய இறைவார்த்தையும் பதிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.